புருவ மத்திங்கும் போது இந்த ரெண்டு கண்ணும் இப்படி சேரக்கூடிய இந்த இடத்த புருவ மத்தியை நம்ம சொல்லுவோம். இது வெளியில் காட்டுறது. உண்மையான புருவ மத்தி உள்ளே இருக்குது. இது போல நோவாது நோன்பு இருந்தவன் யாரு? என்னைய போல சாகாத வரம் பெற்றவன் யாரு? உன்னுடைய பேரொருளை பெற்றவர் யாரு? அப்படி யாராவது எந்த உலகத்திலேயாவது இருந்தா நீ என்கிட்ட சொல்லு. இறைவனை பார்த்து கேட்குறாரு. இறைவனை உருவமாக தியானம் செய்வதா, அருவமாக தியானம் செய்வதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஒன்று வருது. அது ஐயாவில் வரல. ஐயா அந்த சர்ச்சை நடக்கிற பக்கம் போறார். புத்தருக்கு பிறகு சங்கம் ஆரம்பித்த ஒரே மகான் யாருன்னா வள்ளலார் மட்டும்தான். இதில் இந்த மாமாயே, திரோதாகி, கண்மம், மாயை நாளும் போனாலும் ஆணவங்கிற ஒன்று இருக்கும். வள்ளல் பெருமானுக்கு இருந்துச்சு. வள்ளல் பெருமான் அடைந்தார், வள்ளல் பெருமான் பெற்றார். ஏன் வள்ளல் பெருமான் பின்னாடி யாரும் பெறலை அப்படிங்கிறது யாரும் போகல. ஆமாம், ஏன் போகலை அப்படின்னா குணங்கள் மாறப்படவில்லை, ஜீவகாரணியம் முழுமைத்துவம் பெறவில்லை, யாரும் பெருமான் போல தவம் பண்ணலை. இப்போ 12 வயசுல பெருமானுடைய பாடல் என்ன சொல்லுது? நானே தவம் புரிந்தேன் நம்பெருமான் நல்லருளால் நானே அருட்சக்தி நான் அடைந்தேன் அப்படின்னு பெருமான் சொல்றார். அப்போ 12 வயசுல பெருமான் தன்னுடைய தவ வாழ்க்கையை துவங்குகிறார். அதை இன்னொரு பாடலில் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். ரொம்ப ஃபேமஸான பாட்டு. நோவாது நோன்பு என்னை போல் நோற்ற வரும். இப்போ ஒரு நோன்பு விரதம் இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பசியோடு உட்காந்துட்டு இருப்போம், உடம்பெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வள்ளல் பெருமான் சொன்னது ஜீவகாருண்யம். பசியோடு இருன்னு சொல்லலை. ஐயா என்ன பண்ணு, பசியை தவிர்த்துட்டு வான்னு சொன்னார். மற்றவங்களுடைய நோவாது நோன்பு என்னை போல் நோற்ற வரும், என்னைய போல செஞ்ச வரும், எஞ்ஞான்றும் சாவா வரம் என்னை போல் பெற்றவரும், என்னைய போல சாகாத வரம் பெற்றவரும் சார்ந்தவரும், தேவா நின் பேரருளை, உன்னுடைய பேரருளை என் போல பெற்றவரும், எவ்வுலகில் யார் உலர் நீ சற்றே அறை. எனக்கு முன்னாடி எவன்டா பெற்றான்? சேலஞ்ச் பண்றார் ஐயா. இது போல நோவாது நோன்பு இருந்தவன் யாரு? என்னைய போல சாகாத வரம் பெற்றவன் யாரு? உன்னுடைய பேரருளை பெற்றவர் யாரு? அப்படி யாராவது எந்த உலகத்திலேயாவது இருந்தா நீ என்கிட்ட சொல்லு. இறைவனை பார்த்து கேட்கிறார். தேவா நின் பேரருளை என் போல பெற்றவரும் எவ்வுலகில் ப்ரூஃப் பண்ணி காட்டுன்ற யார் உலர் நீ சற்றே அறை இருந்தா நீ சொல்லுங்கிறார். ஏன்னா எல்லா அருளாளர்களும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் மரணம் அடைந்து விட்டார்கள். அப்ப பெருமானுடைய தவ வாழ்க்கை ஒன்று உண்டு, ஜீவகாரணியம் ஒன்று உண்டு. இந்த ரெண்டையும் சேர்த்து பெருமான் 12 வயசு தன்னுடைய தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார். பக்தி இயற்கையாகவே அவருக்கு இருந்தது, ஒழுக்கம் இயற்கையாகவே அவருக்கு இருந்தது, ஜீவகாரணியம் தயவின் வடிவமாகவே வள்ளல் பெருமான் மாறினார். 12 வயதில் தன்னுடைய தவ வாழ்க்கையை துவங்கினார். இப்படி பண்ணதுனால ஐயாவுடைய தேகம் என்னவாச்சு அப்படின்னா கொஞ்சம் 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 கொஞ்சமாக மாற ஆரம்பித்தது. மாற ஆரம்பிச்சு 1865 பெருமான் கருங்குழியில் இருக்கிறார், வடலூருக்கு பக்கத்தில். 67 கருங்குழியில இருந்தே சங்கத்தை ஆரம்பிக்கிறார். சங்கம் எந்த அளவுக்கு சிறப்பானது அப்படின்னா புத்தருக்கு பிறகு சங்கம் ஆரம்பித்த ஒரே மகான் யாருன்னா வள்ளலார் மட்டும்தான். மற்றவங்க எல்லாம் மடங்கள், ஆசிரமங்கள் அதெல்லாம் ஆரம்பிச்சாங்க. அப்போ ஐயா என்ன பண்றார்? சங்கத்தை ஆரம்பிக்கிறார். சங்கத்தினுடைய கொள்கைகளை சொல்றார். அதன் பிறகு ஐயா வடலூருக்கு வந்துடுறார். வடலூர் தர்மசாலையில் இருக்கும் பொழுது ஐயாவுடைய தேகம் சுத்த தேகமாக மாறுகிறது. சரி, சுத்த தேகமாக மாறினால் என்ன நடக்கும்? இப்போ ஐயாவுடைய தேகம் சுத்த தேகமாகிடுச்சு அப்படின்னா அதுக்கு என்ன சான்று அப்படின்னா ஐயா விளக்கம் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் சுத்த தேகம் பெற்றுட்டீங்க அப்படின்னா உங்களை பார்க்கலாம். இப்போ உங்கள் கை இருக்குன்னா உங்கள் கையை என்னால் பிடிக்க முடியும். இப்போ நீங்கள் அடுத்து பிரணவ தேகத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இருப்பீங்க, எனக்கு கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க, நீங்கள் வாளறிவன் இருக்கிறார். ஆனால் உங்கள் கையை நான் பிடிக்க முடியுமானா பிடிக்க முடியாது. கண்ணுக்கு முன்னாடி தேகம் இருக்கும், தோன்றும், பிடிபடாது. 3வது ஞான தேகம். ஞான தேகம் என்ன ஆகுன்னா தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். நல்லா கவனிங்க, தேகம் இருக்கும், தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். என்ன அர்த்தம்னா, நான் இப்போ உங்கள் பக்கத்தில் நிற்பேன், எனக்கு நீங்கள் காட்சி கொடுக்கணும்னு விரும்புனீங்கன்னா தோன்றுவீங்க. எனக்கு நீங்கள் காட்சி கொடுக்க வேணாம்னு நினச்சிங்கன்னா எனக்கு பக்கத்தில் தான் நின்றுக்கிட்டு இருப்பீங்க, தோன்றாமல் இருக்கும். தெரியாது, என்கிட்ட தான் இருக்குது வித்தியாசம். நான் ஐயாவை பார்க்கணுன்னு ஐயா முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா கண்ணுக்கு முன்னாடி காட்சி கொடுப்பார், பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு. அப்படி இல்லை அப்படின்னா பக்கத்தில் இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ இங்கே இருப்பார் ஐயா,
நமக்கு தெரியாது. அது என்ன சொல்றாரு, தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். இந்த 3 தேகத்தின் தன்மையை ஐயா சொன்னார். சுத்த தேகம் பெற்ற ஒருத்தருக்கு என்னெல்லாம் இருக்காது அப்படின்னா, சாப்பாடு கிடையாது, பசி கிடையாது. பசி இல்லைங்கிறதுனால மலஜலம் கிடையாது. பசியும் மலஜலம் இல்லாததுனால வேர்வை கிடையாது. இப்போ நம்மளாம் நடந்து போனால் நிழல் விழுகுது இல்லையா, நிழல் விழுகாது. நிழல் விழாது. ஐயா நடந்து போவார், தர்மசாலை ஐயா நடந்து போனார், நிழல் விழுகலை. அவங்க நடந்து போவாங்க, அந்த பாதம் பூமியில் படும், ஆனால் ஒன்றும் ஆகாது, பதிவே இருக்காது. மழை பெய்யும், கொடை பிடிச்சா எப்படி மழை உள்ளே வர்றது இல்லையோ அதே போல் தேகத்தில் படும், தண்ணி வெளியில் போயிடும், ஒன்றுமே பண்ணாது. தோலில் ஒட்டாது, வெயில் வருத்தாது, தூக்கம் கிடையாது. ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் சுத்த தேகம் பெற்ற ஒருவருக்கு இருக்காது. பசி கிடையாது, மலஜலம் கிடையாது, வேர்வை கிடையாது, தூக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த தேகம் சுத்த தேகம்ங்கிற நிலையை அடைஞ்சிருக்கும். இந்த சுத்த தேகங்கிற நிலையை அடைந்து விட்டாலே அவர் மரணத்தை ஜெயித்து விட்டார் என்று பொருள். பிரணவதேக ஞான தேகம்லாம் அடுத்தது. சுத்த தேகம் வந்துட்டார் அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வு அந்த தேகத்திற்கு கிடைச்சிடுச்சு. சாதாரணமா ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி அது கிடைச்சிருச்சு வச்சுக்கோங்களேன், உங்ககிட்ட இருந்து நான் வேறுபட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு ஆணவம் கொம்பு முளைக்கல, அந்த மாதிரி இந்த மாதிரி முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு ஆணவம் வர வாய்ப்பு இருக்குங்களா? ஆணவம்ங்கிறது மூலமலம். நமக்கெல்லாம் 5 மலங்கள் உண்டு. ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, திரோதாகி. இதுல இந்த மாமாயை, திரோதாகி, கண்மம், மாயை 4ம் போனாலும் ஆணவங்கிற ஒன்று இருக்கும். வள்ளல் பெருமானுக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த ஆணவத்துக்கு வேறுபாடு உண்டு. நம்மக்கிட்ட இருக்கிற ஆணவம் வேற, ஐயாவுக்கு இருக்கிற ஆணவங்கிறது வேற. அங்கே ஆணவங்கிறது என்னன்னா அந்த நான் அப்படிங்கிறது மட்டும் இருக்கும். ஐயா ஒரு பாடலில் சொல்றார், இறைவன் வர்றாராம். இறைவன் வர்றாரேன்னு ஐயா எந்திரிக்கிறாராம் உட்கார்ந்துருக்கிறவர். நான் தான் வர்றேனே, நீ ஏன் எந்திரிக்கிற? ஆணவம் ஒளி என்றாருங்கிறார். அதாவது எப்படின்னா எந்திரிக்கிறதே ஆணவம், சும்மா எந்திரிக்கிறதே ஆணவம். அதனால ஐயா பாடல் என்ன சொல்வார்னா, என் உடல் பொருள் ஆவியை ஒப்புடன் அளித்தேன். என்னுடைய உடல், என்னுடைய பொருள், என்னுடைய ஆவி, உயிர் 3ஐ ஒப்புட மகிழ்ச்சியா கொடுத்துட்டேன். அவன் எனக்கு அவனுடைய உடல், அவனுடைய பொருள், அவனுடைய ஆவி 3ஐயும் கொடுத்தாங்கிறார். அது இன்னொரு இடத்துல ரொம்ப அழகா சொல்வார். ஐயா இறைவனானார் அப்படிங்கிறது 1000 பாடல்கள்லாம் தேவையே இல்லை. அழகா 2 அடிப்பார். தன் உரு என் உரு, தன் உரை என் உரை, முடிச்சிடுவார். தன்னா இறைவன், தன் உரு என் உரு, இறைவனுக்கு என்ன உருவமோ அது என்னுடைய உருவம். தன் உரை என் உரை, இறைவனுக்கு என்ன உரையோ, இறைவன் என்ன சொல்ல வந்தாரோ அதுதான் நான் சொல்றேன். தன் உரு என் உரு, தன் உரை என் உரை, தான் இறைவனானேன் அப்படிங்கிறத வள்ளல் பெருமா இப்படி பதிவு செஞ்சுட்டு வர்றார். அப்போ இந்த சுத்த தேகம் பெற்ற ஒருவருக்கு சாதாரண மனிதனுக்குரிய எதுவும் இருக்க போவதில்லை. அந்த நிலையிலேயே அவங்க மரணத்தை ஜெயிச்சிடுவாங்க. ஆனால் இது 1 நாள் 2 நாளில் சாத்தியப்படக்கூடிய விஷயம் இல்லை. வள்ளல் பெருமானாருக்கே 12 வயதில் துவங்குகிறார், தன்னுடைய தவ வாழ்க்கையை துவங்குகிறார். தவம் பண்ணுறார் ஐயா, உயிர் இறக்கத்தோடு இருக்கிறார், எல்லாம் பண்ணுறார். ஒரு உயிர் இறக்கங்கிறது வள்ளல் பெருமான உயிர் இறக்கம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்கள் கேட்டீங்க இல்லையா உணவு கொடுக்கறது மட்டும் இல்லைங்க, அப்படி இல்லை. ஐயா வீட்டில் இருக்கார், பள்ளி உச்சிக்கொட்டு தான். பள்ளி உச்சிக்கொட்டினோன்னா ஐயோ யாருக்கு என்ன நடந்ததோன்னு பயந்தேங்கிறார். பள்ளி உச்சி கொட்டுறதுக்கு யாருக்கு என்ன நடந்ததோ பயந்த, காகம் கத்துதான், கரையுது, காகம் கத்துதான், ஐயோ என்னாச்சோ யாருக்கு என்னாச்சுன்னு நான் பயந்து நடுங்குனேங்கிறார். பயந்தேன்னு இல்லை, ஐயாவோட உயிர் இருக்கும், ஏதோ ஒன்று கேட்டதுன்னா கூட அப்படியே நடுங்குவார் ஐயா. பயிரை பார்த்து கூட வாடி போச்சுன்னு ஃபீல் பண்ண இல்லை, அது தவறான பதிவு. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேங்கிறது என்னன்னா, ஐயா ஒரு பயிர் வாடிச்சுன்னா வாடுவார், அது இல்லைன்னு மாட்டுக்கிறதே கிடையாது. அந்த பாடல்ல பயிர்னு மனிதர்களை கம்பேர் பண்ணுவார். ஓஹோ, அதுக்கு அர்த்தம் இதுதான். ஆமாமா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசினால் நேடுரா இழைந்த மனிதர்களை கண்டு அந்த பாடல் மனிதரை பற்றின பாடல். மனிதர்களை பயிரோட கம்பேர் பண்ணுவார். ஒரு பயிர் தண்ணி இல்லாம வாடுனா எப்படி கஷ்டப்படுமோ அதுபோல இவங்க பசியினால கஷ்டப்படும் போது பண்றேங்கிறாரு. ஆனா பொருந்தும், வாடிய பயிரை கண்ட போது வாடினேன்னா பயிர் ஒரு வாடிச்சுன்னா ஐயா வாட மாட்டாரா? ஸோ அது இருக்கும், அது இல்லைன்னு சொல்லல. அப்போ இந்த சுத்த தேகங்கிறது ஒரே நாளில் வராது. கொஞ்சம் 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 கொஞ்சமாக தவம் பண்ணி பக்தியோடு இருந்து, பக்திங்கிறது என்னன்னா நமக்கு இருக்கிறதெல்லாம் பக்தியே கிடையாது. வள்ளல் பெருமானுடைய அருட்பாவை படித்து பார்த்தோம் அப்படின்னா பக்தியிலேயே அடையலாம் பார் ஒரு பாடல்ல. பக்தியிலே ஞானம் அடையலான்ற, பக்தியில் ஞானம் அடைகிறது இல்லை, தேகத்தையே மாத்திரலாங்க, இறைவனையே பிடிக்கலாம் பார். பக்தி வலைக்கு உட்படுவார்,
சத்தியர் நித்தியர் மன்றின்னு ஒரு பாடல்ல பாடுவார். இங்க பக்தி நிலைக்கு போயிட்டீங்கன்னா பக்தி வந்து யாரையோ ஒருத்தரை கையில பிடிச்சிட்டு தான் போகும். ம். அந்த பிடிக்கிறவர் யாருன்ற அடுத்த கேள்வி வந்துடும். ம். பக்தியில யாரை பிடிக்கிறது? ஆமா. ஆமா. ஐயா ரொம்ப சொல்வார், ரொம்ப அற்புதமா சொல்வார். இந்த பக்தியில நம்ம பிடிக்கிறது அப்படின்னு வரும்பொழுது 2 விதமா நம்ம பிரிச்சுக்கலாம். இப்போ ஐயா என்ன சொல்றாருன்னா, ஐயா சென்னையில் உறைந்த காலத்துல ஒரு விஷயம் வருது. என்ன ஆகுதுன்னா, இறைவனை உருவமாக தியானம் செய்வதா அருவமாக தியானம் செய்வதா அப்படிங்கிற ஒரு சர்ச்சை ஒன்று வருது. அது ஐயாவில் வரல, ஐயா அந்த சர்ச்சை நடக்கிற பக்கம் போறார். அப்போ எதிர்பக்கம் இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இறைவனை அருவமாகத்தான் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றார். இறைவனுக்கு உருவம் கிடையாது, அருவமாக தான் தியானம் பண்ணணுங்கிறார். இந்த பக்கம் இருக்கக்கூடியவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, இல்லை இறைவனை உருவமாக தான் தியானம் பண்ணணுங்கிறாங்க. அப்போ அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஐயா கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயா இந்த மாதிரி நாங்கள் உருவமாக தியானம் பண்ணணுங்கிறோம், அவர் அருவமாக தியானம் பண்ணணுங்கிறார், இது எங்களுக்கு தீர்வு சொல்லுங்க அப்படிங்கிறார். வள்ளல் பெருமான் வந்து உட்காந்து அவர் கூட ஐயா ஆதாரங்களை பேசுகிறார், அவரும் ஆதாரங்களை பேசுகிறார். கடைசியில் எதிரில் பேசினவரால் ஆதாரங்களை ஒன்றும் கொடுக்க முடியல. அப்போ ஐயா ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நம்மை போன்று சாதாரணமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தியானம் செய்ய வேண்டும் என்று சொன்னால், நல்லா கவனிங்க, தியானம் தான். ஐயா சொன்னது தவம். தவம் வேற, தியானம். ஆமாம். தியானம் பண்ணணும்னா உருவமாக தான் தியானம் பண்ணணும், அருவமாக தியானம் பண்ண முடியாது. அருவமாக பண்ண முடியும் எப்போ தெரியுமா? ஞானிகளுக்கு. ஐயா சொல்கிறார், ஞானிகள் எங்கும் உபாசிப்பார்கள்ன்றார். ஞானம் அடைந்த ஞானி ஒருவருக்கு உருவம் தேவையில்லை, அவர் அதை கடந்து போவார். ஆனால் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒருவர்களுக்கு தியானம் பண்ணணும் அப்படின்னா ஒரு உருவம் தேவை. சரி, அப்போ இந்த உருவத்துக்குள்ளே போகும்போது என்ன ஆகுன்னா, சமயங்களில் நிறைய சமய தேவர்கள், உங்களுக்கு நிறைய உருவங்கள் இதெல்லாம் இருக்குது. இந்த உருவத்துக்குள்ளெல்லாம் போனோம்னா இன்னும் நிறைய அடுத்தடுத்த விஷயங்களுக்குள்ள அது அடுத்து போகும். இப்போ நம்ம சுத்த தேகம், வள்ளல் பெருமான் பெற்ற சுத்த தேகம் வந்து பார்த்திங்கன்னா அதற்கு மரணம் கிடையாது. ஸோ இதை ஐயாவுடைய தவ படிநிலை அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு என்ன ஆகுன்னா, நமக்கு வந்து ஏற்கனவே சொன்ன தவம் எப்படி அப்படின்னா 6 ஆதாரங்கள் தாண்டி போகும். ஆனால் சன்மார்க்கத்தில் இறைவனை அடையிறதுங்கிறது கண்டத்துக்கு கீழே கிடையாது, கழுத்துக்கு மேலே தான். எல்லாமே இதுக்கு மேலே தான். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 5 ஆதாரங்கள் உண்டு. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம். இதுக்கு அடுத்து ஐயா என்ன சொல்றாருன்னா, விந்து, நாதம், பரவிந்து, பரநாதம்னு இதிலிருந்து ஒரு 9 எடுத்துகிட்டு போவார். இந்த கழுத்துக்கு கீழே முதல்ல சொன்ன 5, எது? பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம்லாம் கழுத்துக்கு கீழே. விந்து, நாதம், பரவிந்து இதெல்லாம் புருவ மத்தியிலேருந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இப்படி போகும். அப்போ இந்த 5 விஷயங்கள், இப்போ வெளியில் பிரம்மா இருக்காரு, விஷ்ணு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கிடையாதுங்கிறார் ஐயா. எல்லாமே மனித தேகத்திற்குள்ள தான் இருக்கு, எல்லாமே உடம்புக்குள்ளே தான் இருக்குது. அது ஐயா ரொம்ப அற்புதமாக என்ன சொல்லுவார் அப்படின்னா, பிண்டத்தை அண்டத்தில் காட்டிவிட்டார்கள். பிண்ட லட்சணத்தை அண்டத்தில் இருப்பதாக காமிச்சு அதுக்கு பல்வேறு உலகங்களை ஏற்படுத்தி அங்கெல்லாம் அந்த சமய தேவர்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிட்டாங்க. எல்லாமே நமக்கு உண்டான அனுபவம் தான் அப்படிங்கிறார். இப்போ சுத்த தேகம் அப்படின்னா மரணமில்லா பெருவாழ்வை பெற்ற தேகம் பொறுத்தும். தவத்தோட படிநிலைகள் வரும்போது எங்கே வரும் அப்படின்னா பரநாத நிலை அனுபவம் அப்படி சொல்லப்படுகிற நிலையில் அது வரும். அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? எந்த அனுபவத்தை கேட்குறீங்க? பரநாத நிலை அனுபவம். அது எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. பரநாத நிலை அனுபவம் வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த தவத்தோட படிநிலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பிரம்மா அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஆண் உறுப்பு இல்லை பெண் உறுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே 2.5 அங்குலத்தில் ஒரு சதுர வடிவில் ஒரு பை இருக்கும். இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு அது சத்தா மாற்றப்பட்டு இருதயத்தில் ஒரு தட்டு மாதிரி இருக்குதுங்கிறார் ஐயா. இந்த தட்டில் அது வெண்மையாக ஒரு திரவமாக படிஞ்சிருது. அதுலேருந்து 3 பகுதிகளாக சத்து பிரிக்கப்படுது. ஒரு பகுதி என்ன பண்ணுதுன்னா உடம்புக்கு தேவையான இரத்தமாக ஆற்றலாக மாற்றப்பட்டு போகுது. அதில் அரை பங்கு எங்கே போகுது அப்படின்னா இந்த புருவ மத்தி, இதை தான் விந்து அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே போகுது. இன்னொன்று அரை பங்கு எங்கே போகுதுன்னா இந்த பிறப்புறுப்புக்கு மேலே இருக்கக்கூடிய 2.5 அங்குலத்தில் மேலே இருக்கக்கூடிய அந்த பையில் போய் சேருது. இப்போ இதில் இருந்து தான் ஒரு ஆணுடைய இந்த சுக்கிலம், இது சுக்கில பை, இந்த சுக்கிலத்துலேருந்து தான் உயிரணு போகும். ஸோ இது பிரம்மா, இதுதான் பிரம்மா. ஏன்னா பிரம்மானா என்ன? படைக்கக்கூடிய. அப்போ ஆண்களுடைய உடம்பில் இருந்து, ஏன்னா 7 விதமான தாதுகள் சேர்ந்து தான் ஒரு குழந்தை பிண்டம் உருவாகுன்னு ஐயா சொல்வார். அதில் 3 ஆண் இடத்துலையும்
4 பெண்ணிடத்துலையும் இருக்கா சொல்கிறார். அது நம்ம பிறப்பை பற்றி பார்க்கும்போது விரிவாக பார்க்கலாம். இந்த 3 ஆணிடத்தில் இருக்கும்போது அதில் ஒன்று தான் ஆன்மா, இங்கே இருந்தால் போகுது. அப்போ இந்த இது பிரம்மா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தொப்புள் குடி, இதுதான் விஷ்ணு. விஷ்ணுங்கிறது என்ன? காப்பாற்றுறது தான். நம்ம அம்மாவுடைய கருவறையில் இருக்கும்போது நமக்கு மொத்தமே எது வழியாக நடக்கும் அப்படின்னா தொப்புள் குடி வழியாக தான் இருக்கும். இது விஷ்ணு. அதுக்கப்புறம் இந்த இருதயம், இதுக்கு பேர் ருத்ரன். இங்கே ஒரு காரணாக்கினி அப்படின்னு ஒரு பை இருக்கு, அதான் உடம்புக்கு தேவையான உஷ்ணத்தை கொடுக்குது அப்படிங்கிறத ஐயா சொல்கிறார். இது ருத்ரன். இதுக்கடுத்து இங்கே கழுத்தில் இருக்கிறது மகேஸ்வரன், அண்ணாக்கு சதாசிவம். இது 5 படிநிலைகள். இதுக்கு அடுத்து சன்மார்க்கத்தில் தவம் எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இந்த புருவமத்தி, இதுக்கு பேர் விந்து அப்படின்னு பேர். புருவமத்தி, விந்து, லலாடம், பொற்சபை, சிற்சபை, திருச்சிற்றம்பலம் எல்லாமே எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான். இந்த ஒரு இடம் தான் இத்தனை பேர், இந்த இடம்தான். இது உண்மையாக சரியான இடம் என்னென்னா புருவமத்திங்கும் போது இந்த 2 கண்ணும் இப்படி சேரக்கூடிய இந்த இடத்த புருவமத்தியை நம்ம சொல்லுவோம். இது வெளியில் காட்டுறது. உண்மையான புருவமத்தி உள்ளே இருக்குது.